ஒன்றிப்பின் சான்றாகும் உடன்படிக்கை. இப்பொழுதும் எனக்கும் உனக்கும் சாட்சியாயிருக்கும் பொருட்டு நீயும் நானும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள கடவோம் என்றான். ஆதியாகமம் 31:44. கொவனன்ட் என்னும் ஆங்கில சொல் உடன்படிக்கை என்று தமிழில் மொழிபெயர்க்கப்படுகிறது. இதன் வேர்ச்சொல் லத்தீன் மொழியில் உள்ள கான்வினர் என்பதாகும். அதன் பொருள் ஒருமித்து கூடுதல் என்பது ஆகும். இரு மனிதர் அல்லது இரு சாரார் தங்களுக்குள் ஏற்பட்டுள்ள வேறுபாடுகளை சில நிபந்தனைகளின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்வதே உடன்படிக்கை என்பதாகும். உடன்படிக்கை உறவினை உறுதி செய்து பகையினை அகற்றுகிறது. யாக்கோவும் லாபானும் உறவினர்களே, ஆயினும் சில மனக்கசப்புகளுடன் வாழ்ந்து வருகின்றனர். ஆதியாகமம் 31:43 முதல் 54 வரை உள்ள திருமறை பகுதியில் லாபானுக்கு யாக்கோபிடம் ஒரு பய உணர்வு இருப்பதை உணர முடிகின்றது. தீங்கு செய்ய நீ என்னிடம் வராதபடி இந்த உடன்படிக்கையில் இணைவோம் எனும் வார்த்தைகள் இதனை உணர்த்துகின்றன. ஆதியாகமம் 31:52. யாக்கோவும் லாபானிடம் உள்ள மன வருத்தங்களை ஆதியாகமம் 31:38 முதல் 41 வெளிப்படுத்துகின்றார். உடன்படிக்கையின் அடையாளங்களாக ஒரு கல் தூணும் கற்குவியலும் முன்னிறுத்தப்படுகின்றன. உடன்படிக்கையின் சாட்சியாக சர்வ வல்லமை உள்ள கடவுள் முன்னிறுத்தப்படுகின்றார். ஆதியாகமம் 31:53. அதனை ஏற்கும் அடையாளமாக கற்குவியலின் மேல் அமர்ந்து உணவருந்தி நட்புறவுடன் பிரிந்து சென்றனர். லாபான் பல தெய்வங்களை வழிபடும் மனிதர். ஆயினும் அவர் உடன்படிக்கைக்கு தமது தெய்வங்களை சாட்சியாக்காமல் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோரின் தேவனான சர்வ வல்லவர் மீது நம்பிக்கை வைத்திருப்பது எத்தனை உயர்வானது! நாம் திருமுழுக்கு, திருவிருந்து, திருமணம் போன்ற தூய நிகழ்வுகளை கடவுளின் முன்னிலையில் அவரை சாட்சியாக்கி உடன்படிக்கையில் இணைந்துள்ளோம். கடவுளோடும் இல்ல உறவுகளிலும் இதர உறவுகளிலும் உண்மையாக இருக்கின்றோமா? உடன்படிக்கையில் உண்மையுடன் இருப்போம். கடவுள் தந்த உறவுகளை காத்துக்கொள்வோம். ஜெபம். ஒன்றிப்பின் ஆண்டவரே, உடைந்த உறவுகளுடன் வாழும் எங்களது வாழ்வில் பகையினை மறந்து ஒன்றிணைய உமது வழிகாட்டுதலை தாரும். ஆமென். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.